படம் நல்லா இருந்துச்சு. ஜனநாயகம் என்ன சொன்னாருன்னா, அவர் இனிமேல் என்ன பண்ண போறேன்றத படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டெமோக்ரஸியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா விஷயத்தை பற்றியும் அவர் அங்கே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்தை பற்றியும் எல்லா இப்போ குழந்தைங்களுக்கு நடக்கிற பிரச்சனை, பின்ன இந்த ரேப் கேசஸ், அப்புறம் டெமோக்ரஸி எப்படி இருக்குது, எப்படி பாலிடிக்ஸ் ஓட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் பேசியிருக்காரு. ஒரு விஷயம்னு இல்லை. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டெமோக்ரஸியை அவர் ஒரு படம் மூலமாக காமிச்சிருக்காரு. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு. இனிமேல் அவர் டைட்டில் கார்டு பார்க்க முடியாது, இனிமேல் அந்த எண்டு கார்டு இருக்காது, இனிமேல் அந்த விஜய தளபதி கத்துறது, பேப்பர் தூக்கி வீசுறது, FDFS எதுவும் இல்லைன்றப்போ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் ஃப்யூச்சர் சூஸ் பண்ணியிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்றப்போ நம்ம கூட நின்று சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸாக சொல்லணும்னா படம் ஓகே, அண்ணாக்காக பார்க்குறவங்க பார்க்கலாம். படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு எனக்கு தோணலை. நாங்கள் ஃபேன்ஸாக பார்த்தோம், அதனால எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பீப்புளாக பார்க்கும்போது அந்த கண்டென்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு பிடிக்கும், எடுத்துக்காதவங்க மேபி போராக ஃபீல் பண்ணலாம். பட் ஆக்சுவலி ரீமேக் பண்ணுறதுல சொல்லவே வேணாம், அதனால நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் அவர் வந்திருக்காரு, இனிமேல் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குங்கண்ணா. படம் சூப்பராக இருக்குங்க, எல்லாம் வந்து பாருங்கள். ஓட்டு வரவே சொல்லியிருக்காங்கண்ணா, அவ்வளோதாங்க. லேடிஸ் பற்றி பேசியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குங்க. சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. படத்தில் ஃபுல்லாக ஸ்டாலின் அங்கில் தாக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லை. மிச்சம் என்ன சொல்கிறது, பொலிட்டிஷியன் எல்லாரும் அவங்க பண்ணுறதை ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானா. கடைசி படம் தான், அது ஒன்றும் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்டார்டிங்கு, அதான் கட்சியில் இருக்கார்ல, அவ்வளோதான். இனி அங்கே பார்ப்பார். ஜனநாயகன் படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கமர்ஷியலாக போயிருந்தது. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். குழந்தைகளாகட்டும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரிட்டி எதுவுமே இருக்காது. அண்ட் தமிழ் மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் மாற்றம் வந்துருச்சு. ஆமாங்க, கரண்ட் பாலிடிக்ஸ் இல்லை, இது ப்ரீவியஸ் பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. பட் அது இப்போ மாறிடுச்சு. பட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. இதுக்கப்புறம் அவர் நல்லதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரீமேக் படத்தை அப்படியே பர்ஃபெக்டாக எடுக்கலைங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு சில சீன் வந்து பகவத் கேசரியை ரெஃபர் பண்ணுற மாதிரி வருது. பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தாங்க. மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. அனிருத் சொல்லவே வேணாங்க, அனிருத் எப்பயுமே பிரிச்சுருவாராச்சு. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டம் அப்படின்னு ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். லோக்கல் தேட்டரில் போய் பாருங்கள். இல்லைங்க, ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த சின்ன வயசுலேருந்து நான் தளபதி பார்த்துட்ருக்கேன். இப்போது இனிமேல் ஒரு படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. தளபதி இடத்த யாருனாலே பிடிக்க முடியாது. பட் இதே மாதிரி 6 AM ஷோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணுங்கிறது ஆசை தான். பட் இனிமேல் அது நடக்குமான்னு தான் தெரியல. அது இனிமே தாங்க தெரியும். இப்போ தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் மீனுதா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நம்புவோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஸோ தளபதியோட கடைசி என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் கடைசி மூமெண்ட்ல தான் ரொம்ப சேட் ஆயிருச்சு. தளபதியோட சங்கடம் ஆயிருச்சு. ஏன்னா கூஸ்பம்ஸ் படம் ஃபுல்லாக தளபதி பார்த்தாலே கூஸ்பம்ஸ் தான். தளபதி இந்த சீன் நடிக்கிறோம் அப்படி நடிக்கிற தளபதி பார்த்தாலே பார்க்கறதுக்கு தவமாக தவிக்கிறாங்க எல்லாரும். 6 மாதம் வெயிட் பண்ணி ஒரு சீன் கூட பார்க்காம வெயிட் பண்ணி பார்த்தோம் படத்தை. லாஸ்ட் FDFS அது டிக்கெட்டை ஃப்ரேம் போட்டு வைக்கலாம்னு சொல்லி இருக்கோம் நாங்கள் கிளப்ல இருக்கிறவங்க. இனி அந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது. வேண்டி நம்ம தியேட்டர் வாசல்ல வந்து காத்து நிற்கணும். 10 நாள் 15 நாள் அதுக்கு நிற்கணும். சீரியஸ் மட்டும்தான் எங்களுக்காக இருக்குது. படம் மெயினாக உமன் எம்பவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உமன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். பாலிடிக்ஸ் இருக்குது, இல்லைங்களாம் சொல்லலை. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, ஹேட்டட் கம்ஸ் ஃப்ரம் டர்ட்டி பாலிடிக்ஸ். அது படத்துலேயும் இருக்குது, அது கரெக்டாகவும் இருக்குது. பாஸ்ட் 2 டேஸாக நடக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது அந்த வேர்டிங்க்கு தகுந்த மாதிரி. என்ன ப்ரோ, படம் பார்த்து தெரியுங்க ப்ரோ. படம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் இந்த மீன் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா படம் பார்த்து எல்லாருக்கும் FDFS பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்லை, அது கண்டிப்பாக ஜனவரியில் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட பூஸ்டாக இருந்திருக்கும். அவரை இதோட பெரிய வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கும். இப்போ பரவாயில்ல, இந்த கலெக்ஷன் அதெல்லாம் இல்லைங்க. இது லாஸ்ட் படம், எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் பார்க்க தேவையில்லை இந்த படத்துக்கு. கூஸ்பம்ஸ் பாருங்கள், ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறதால கொஞ்சம் லேடிஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம். என்னென்ன அவேர்னஸ் இருக்குது வந்து பாருங்கள். ரீசார்ஜ் நெட்டில் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னாங்கண்ணா. மனசோட நாங்களாம் விஜய் ஃபேன் பார்க்கவே கிடையாதுங்கண்ணா. ஒரு படமும் அந்த ஒரு சீனும் கூடி ஃபோனில் பார்க்க கிடையாது. தேட்டரில் தான் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். தேட்டரில் வந்து பார்த்து
படம் வேறு லெவல், அது வேறங்க. இன்னைக்கு படம் இல்லைங்கிறது எங்களால் இதாகவே முடியறது இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு மெயினுங்க. ஆனால் படத்தில் இன்டர்வியூ சீனெல்லாம் வேறு லெவலுங்க. நம்ம படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ஃபுல்லாகவே மாசு தான். சர்டிஃபிகேட் அது இதுன்னு சொல்லி ரொம்ப படத்தை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ நம்ம கவர்மெண்ட்டு அது இதுன்னெல்லாம் பண்ணி இதாக்குனாங்க. அதெல்லாம் படம் பார்க்கவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சோழியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அவ்வளோ வேறு லெவலு. வேறு எத்தனையோ படத்தில் என்னெல்லாமோ இது வருது. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தளபதி ஒரு ஏதாவது பண்ணால் அதுதான் பிரச்சனை. இன்னி அதுக்கு தான் நம்மளால் எல்லாம் காணிச்சிட்டாரு சிஎம் விஜய். சம்பவம்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாலுமே இப்போ தான் சம்பவம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பி சொன்ன மாதிரி படம் வெளியே வரக்கூடாது அப்படி இப்படி நிறைய ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி இதாச்சு. இதுக்கிட்ட படம் ரிலீஸும் பண்ணாங்க, ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்தவங்களாம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக அந்த படம் பார்த்தவங்களுக்கு அதோட ஃபீலிங் தெரியும். அது மட்டும் இல்லை, சென்டிமெண்ட்டு, ஒரு அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட்டும் இல்லை, ஆக்ஷனு எல்லாமே கலந்த கடைசி படம்னாலும் நம்ம இத்தனை நாளாக தளபதி எடுத்த படத்துலேயே இந்த படம் வந்துட்டு எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு இனிமேல் வரவும் செய்யாது, வேறு எந்த ஹீரோனாலும் எடுக்க முடியாது. எல்லா மசாலா மிக்சிங்காக இருக்குது. எல்லா மசாலா மிக்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி படம் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலிங் என்னென்னு கேட்டால், கடைசி படம் அதுவும் இல்லாமல் இனி தளபதி எங்களுக்கு வேண்டி மறுபடியும் ஒரு படம் எடுத்தாருன்னா ஆகக்கூடாது கடைசி படம். இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது மூலமாக. அவரும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி படமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே எப்படி சொல்கிறதுன்னா, அவரோட சொந்த ஃபேமிலி, நாங்கள் அதாவது ஃபேமிலி பார்த்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இது அரசியலாவோ சினிமாவோ பார்க்க முடியல, இது ஒரு ஃபேமிலி. அது உண்மை. இங்கே வர எல்லாருமே அப்படித்தான், எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு பெரிய தளபதி கேப் கிடைக்கும் ஒரு படம் எடுக்கணும்.